அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். சென்னை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், என்ன காரணத்திற்காக தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை அடுத்த பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலை பகுதியில் அரசு மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் எண் 4087 மற்றும் 4376 ஆகிய 2 கடைகள் அடுத்தடுத்து செயல்பட்டு வருகிறது. இந்த 2 கடைகள் இருக்கும் பகுதியில் பாத்தீங்கன்னா ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது. கோவில், மசூதி, மருத்துவமனைகள் உள்ள நிலையில இந்த ஜிஎஸ்டி சாலையில் முக்கியமான ஜிஎஸ்டி சாலை பகுதியிலும் இந்த கடைகள் இருப்பதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. இந்த 2 கடைகளிலும் குறிப்பிட்ட நேரம் இல்லாமல் 24 மணி நேரமும் இந்த மதுபானங்கள் விற்கப்படுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுப்பி வந்தார்கள். மது குடித்துவிட்டு மது பிரியர்கள் இந்த குடியிருப்பு பகுதியில் அரை நிறுவனமாக கிடைப்பது, சிறுநீர் கழிப்பது உட்பட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதால் இந்த கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக அவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் இந்த பகுதியில் தற்பொழுது அந்த பகுதி குடியிருப்போர் அனைத்து கட்சியினர் சேர்ந்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. கடுமையான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்லாவரம் தாசில்தார் நடராஜன் தலைமையில் காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக பல்லாவரம் பகுதி ஒரு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.